வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷனல் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமாக கார்த்திகை மாதத்தோட ஸ்பெஷலை நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே அதில் 3 தீபம் ரொம்ப முக்கியமான தீபம். ஒன்று பரணி தீபம், அடுத்தது கார்த்திகை தீபம், அடுத்தது பாஞ்சராக்கிர தீபம். இந்த 3 தீபத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பரணி தீபம்னா என்னது, அதோட ஸ்பெஷல்னு பார்க்க போகிறோம். இந்த பரணி தீபம் அப்படின்ற ஸ்பெஷலே என்னென்னா யமதர்மனுக்காக ஏற்றுறது. அது என்னங்க யம தர்மனுக்காக ஏற்றுறதுன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, யம தர்மனுக்காக இந்த ஸ்பெஷலாக ஏற்றக்கூடியது தான் பரணி தீபம். நசிகேதன் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில். அவருடைய ஃபாதர் அப்பா நிறைய தான தர்மம் கொடுத்துட்ருக்கார், நிறைய விஷயங்கள் செய்கிறாரு, நிறைய தான தர்மம் கொடுத்துட்ருக்கார், எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. அளவே நமக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்ருக்காரு எல்லா மக்களுக்கும். யார் எவ்வளோ கேட்டாலும் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அப்போ நசிகேதன் கேட்குறாரு, அப்பா நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க எல்லாருக்கும், நீங்கள் நிறைய விஷயம் நல்ல விஷயம் செய்கிறீங்க, சந்தோஷம்தான். இப்படி அளவே இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்களே, என்னையும் கேட்டால் கொடுத்துருவீங்களா அப்படின்னா, ஆமாம்ப்பா உன்னையும் கேட்டால் நான் கொடுத்துருவேன். அப்படின்னா என்னை யாருக்கு கொடுக்க போறீங்கன்னு கேட்கும்போது, ஒன்றை உயிரோட யமதர்மனுக்கே கொடுத்துட போகிறேன். என்னது என்ன யமதர்மனுக்கு கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரை யமதர்மனுக்கு உயிரோடு கொடுத்துட்றாரு நசிகேதனை. அப்போ நசிகேதன் அங்கே போயிடுறாரு, யமதர்மன் கிட்ட போயிடுறாரு. யமதர்மன் கிட்ட போன பிறகு நிறைய கேள்வி கேட்குறாரு. இவங்க நீங்கள் செய்கிறது கரெக்ட் தானா, நீங்கள் செய்கிறது தப்பா, இல்லை நிறைய பேர் இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா நரகம் சொர்க்கம்னு சொல்கிறாங்க, அதில் கஷ்டப்பட்டுருக்காங்க, இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, ஏங்க ஏற்கனவே இறந்து போய் தான் இங்கே வந்திருக்காங்க, இங்கே மறுபடியும் அங்கே கஷ்டப்படுத்துறீங்களா ஏன் இப்படின்னு சொல்லும்போது யமதர்மன் சொல்கிறாரு, இது என்னென்னா பாவம் புண்ணியம், இதை பேஸ் பண்ண தான் இந்த வாழ்க்கை. அதாவது இங்கே மனிதர்களாக பிறந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய பாவ கணக்கு புண்ணிய கணக்குன்னு எழுதி வச்சு அதற்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவி, அதாவது அடுத்த பிறவினா இந்த உடம்போட இல்லைங்க, அடுத்த நிலைக்கு இந்த உடம்பை விட்டு நம்ம போகிறோம் பாருங்கள், அந்த நிலைக்கு போகும்போது அங்கே இங்கே செஞ்ச பாவ புண்ணிய கணக்குக்கு தகுந்த மாதிரி அங்கே வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நசிகேதன் கேட்குறாரு, ஏற்கனவே அங்கே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க, இது பாவம்னா என்னென்னு தெரியாது, புண்ணியம்னா என்னென்னு தெரியாது, இப்படி போட்டு படுத்தி எடுக்கிறீங்கன்னு சொல்லும்போது அப்போ தான் பாவம்னா என்னது, யார் யாரெல்லாம் பாவம் செய்கிறாங்க ஒருத்தரையும் சொல்கிறாரு. இவர் இந்த மாதிரி பாவம் செஞ்சார், ஒரு கடை வச்சுருந்தார், பிஸ்னஸில் நிறைய விஷயங்கள், அதாவது எக்கச்சக்கமான பொருளாதார ஆசையினால், நிறைய சம்பாதிக்கணுன்ற ஆசையினால் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நிறைய போய் சொல்லி விலை அதிகமாக வச்சு விற்றார். இந்த மாதிரி ஒருத்தரையும் சொல்லும் போது அப்போ தான் இவருக்கு நசிகேதனுக்கு புரியுது, அப்போ இவ்வளோ உலகத்தில் இவ்வளோ பாவங்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்குது, இதே நேரத்தில் புண்ணிய செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்குது அப்படின்னு புரியுது. அப்போ மக்களுக்கு, இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க தெரியாமல் தானே செய்கிறாங்க. எல்லாருக்கும் வாழணும் ஆசை தான் இருக்குது, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும் ஆசை இருக்குது, நிறைய பொருளாதாரம் சம்பாதிக்கணும் ஆசை இருக்குது, பணம் சம்பாதிக்கணும், நல்லா ஹாப்பியாக செலிப்ரேஷனாக பண்ண ஆசை இருக்குது. அப்போ அவங்களுக்கு தெரியாமையே இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க. அது பாவம் புண்ணியம். அதாவது நிறைய பேருக்கு பாருங்கள், அடுத்த உலகம் இருக்குது, அதுக்கப்புறம் நரகம்னு ஒன்று இருக்குது. நம்ம சும்மா இங்கே பேசிகிட்டு இருக்கோம், நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நரகம்னு ஒன்று இருக்குது, இங்கேயே நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம், நரகத்தில் அங்கே போய் என்னத்தை பார்த்துக்கலாம், இல்லை இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தால் சொர்க்கத்தில் போய் நல்லபடியாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு 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 மாயையான வாழ்க்கைக்குள்ளே தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாக அவர் சொல்கிறாரு. அப்போ யமதர்மன் இவ்வளோ விளக்கம் சொன்ன பிறகு தான் இவருக்கு புரியுது, உண்மையாகவே பாவ புண்ணியம்னு ஒன்று இருக்குது, அந்த கணக்குகள்லாம் எழுதிட்டு இருக்காங்க, அதுக்கான விளைவுகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த பரணி தீபம் கொண்டு வந்திருக்காரு. யாருக்கு? பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் எது பாவம் எது புண்ணியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, முடிஞ்சளவு இங்கேயே பாவ கணக்கை தீர்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே மேலோகத்துலேயும் போய் நல்லா இருக்கிறதுக்காக பரணி தீபம் இங்கே ஏற்றுங்க. பரணி தீபம் ஏற்றும் போது நமக்கு தெரியாத பல விஷயங்கள், அதாவது நம்ம தெரியாமல் செஞ்சுருப்போம் பாருங்கள், அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகிறதுக்கும் நம்ம வாழ்க்கை ஒளி பெறுவதற்கும், அதே மாதிரி அடுத்தது இந்த தீபம் ஏற்றும் போது நம்ம அறியாமை என்ற இருள் வெளியில் போயிட்டு நம்ம வெளிச்சம் நம்ம வாழ்க்கையை பிரகாசமாக மாறுவதற்கும் இந்த பரணி தீபம்ன்ற ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க. இது சாதாரணமாக இல்லைங்க, ஏற்கனவே நம்ம கதையாக கூட நினச்சிக்கலாம். நீங்கள் இது நாங்கள் இதிகாசங்கள்லாம் கதை தானங்க அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். இது உண்மையாகவே அவர் போயிருப்பாரா அப்படின்னு கேள்வி கேட்குறத விட்டுட்டு இதை அனுபவித்து பாருங்கள். வீடு ஃபுல், அதாவது வீட்டில் எல்லா கார்னர்லையும் முடிஞ்சால் எல்லா வாசல் கதவுகளையும் ஜன்னல் பக்கமாக, அந்த காலத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சின்ன வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் முக்கோண ஷேப்பில் ஒரு ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க, 2 பக்கமும் விளக்கேற்றுறதுக்காகவே வச்சுருப்பாங்க. அந்த இடத்து இப்போ தான் அந்த மாதிரி இல்லையே, நம்ம வாசல் கதவு கிட்ட வச்சுக்கலாம். வீட்டில் தீபம் ஏற்றுங்க. இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாக தீபம் ஏற்றுனா ரொம்ப நல்லது. அதுலேயும் பரணி தீபம் ஏற்றுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அறியாமைன்ற இருள் போயிட்டு நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே சந்தோஷமாக என்ன இருக்கிறதுக்காக என்னெல்லாம் கிடைக்கணுமோ அவ்வளோ கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பரணி தீபம் ஏற்றும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை நீங்கி
நம்ம வாழ்க்கையில் எது நல்லது, எது செஞ்சால் புண்ணியம் கிடைக்கும், எது பாவம் தெளிவாக தெரிஞ்சு அப்போ நல்ல விஷயங்கள் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்போ தீபம் ஏற்றி தான் நம்ம சாமி கும்பிட்றோம். எதுக்காக தீபம் ஏற்றி சாமி கும்பிட்றோம்? ஒளி தாங்க. அந்த ஒளி இருக்குது பாருங்கள், கார்த்திகைனாலே ஒளி தான். முருகன் எப்படி பிறந்தார்? தீபத்தில் தான் பிறந்தார், நெருப்பில் இருந்து. அதுவும் ஒளி தான். எவ்ரிதிங்ஸ் லைட். இந்த உலகமே லைட் அண்ட் சவுண்டில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு, உருவாகிட்டு இருக்கு. இதில் லைட், இதை ஸ்பெஷலாக கொண்டாடுறதான் கார்த்திகை மாதமே. அப்போ நீங்கள் கடவுள்கிட்ட போய் நம்ம வேண்டும் போது தீபம் ஏற்றி வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்ம வேண்டுதல் ஒன்று, நம்ம சாமிக்கிட்ட வேண்டுறோம். இன்னொன்று தீபமாகவும் சாமியை பார்க்குறோம், சாமியை தீபத்திலையும் பார்க்குறோம். அப்போ இந்த தீபம் ஏற்றி வச்சு நமக்கு வேண்டும் போது நமக்கு வேணுங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் முக்கியமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அதுவும் தெளிவாக கேளுங்க. எப்படி தெளிவாக கேட்கணுன்னா, உங்களுக்கு என்ன, நிறைய பேர் சொல்லுவாங்களா, எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, எனக்கு கடனெல்லாம் சரியாக போயிடணும், எனக்கு உடம்புல நோயே இருக்கக்கூடாது. இதெல்லாம் கரெக்டானு கேட்டால் இது கரெக்ட் கிடையாது. எது தெரியுமா கரெக்டு? எனக்கு ஆரோக்கியமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும். இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இறைவன் அந்த அருள் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும். சரி, எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லது? பசு நெய்யில் தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லது. எங்கள் ஊரில் பசு நெய்லாம் கிடைக்காதுங்க. இல்லை கிடைக்கிறனே பசு நெய் தான் கன்ஃபார்மாக தெரியலங்க. அப்போ மற்ற நெய்லாம் வாங்கிக்கலாமா? மற்ற நெய்யில் எண்ணெய் விளக்கேற்றுறதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுங்க. தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுனா அவ்வளோ சிறப்பானது. அதனால் தேங்காய் எண்ணெய் நம்ம ஊர்லேயே கிடைக்கும். நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம பக்கத்துலேயே ஏதாவது செக்கு இருக்கும், மரச்செக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். மரச்செக்கு, இரும்பு செக்கு எது வந்தாலும் பரவாயில்ல. தேங்காய் கொப்பரை போட்டு தேங்காய் எண்ணெய் எடுக்கிறாங்க பாருங்கள், அந்த தேங்காய் எண்ணெய் விளக்கேற்றுங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்குறது கிடைக்க ஆரம்பிக்கும், நீங்கள் உங்கள் வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிக்கும், உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தை, இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க, வாழ்க்கையை மாற்றிக்கலாம். வாழ்க வளமுடன்.